வயத்துல செத்துக்கிட்டு போயிடாரா. எனக்கு காரியா வேண்டியது இருக்கு. என்னடி பத்தினி மர உழையிற? பாருங்கப்பா, தூக்கி மேல போடுங்கடா. பாத்து கருப்பியா, நான் ஆசைப்பட்டேன்னு தாலிலாம் கட்டிருக்க. அவளை ஒண்ணும் பண்ணிடாத. அவ செத்துக்கிட்டு போட்ட நான் மாட்டிப்பேன். அடச்சை, காசு பணத்துக்கு ஆசைப்பட்டிருந்தா நான் கூப்பிட்டோனே வந்திருப்பா. சனியனை வர வழி இல்லாம தாலி கட்ட வேண்டியதா. இவளுக்காக 6 மாசம் மானங்கட்ட போல பழச்சிருக்கேன். உன் காரி ஆயிடுச்சுல்ல, என் வேலையை எப்ப முடிச்சு கொடுப்ப? நான் உட்பட எல்லாருமே கையெழுத்து போட்டாச்சு. நாளைக்கே கலெக்டர்கிட்ட வாங்கிடுவேன். உடனே பட்ட உன் பேருக்கு மாறிடும். அந்த புள்ளைய மட்டும் ஒண்ணு பண்ணிடாதப்பா. பாப்பா மேல கழுத்து. ஏன்பா, நான் தான் 2-3 கேஸை போட்டு உல்லாசில் உள்ளதுன்னு சொன்னேன்ல, அப்புறம் எதுக்கு இந்த மொட்டை கட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு? ஆபீசர் கொஞ்சம் அடங்குங்க. எங்களுக்கு தெரியாதா? என்னை விட்டுட்டு தனியாக போய் பிரார்த்தல் பண்ணி சம்பாதிக்கலான்னு கூட்டு கல்வாணித்தனம் பண்ணியிருக்காங்க. எவ்வளவு நெஞ்சழுத்தம்! என்னதான் இருந்தாலும் மொட்டை அடிக்கலாம் பாவமையா? யோ, கேஸை உடைச்சிட்டு வெளியே வந்தாலும் தனியாக போய் தொழில் பண்ணலாங்கிற நினைப்பு இவளுக்கு மட்டும் இல்லை, என்கிட்ட இருக்கிற அவளுக்கு வரக்கூடாது. என்னையா கம்பவுண்டர், சொன்னங்கி போய் வர்ற? வேலையை பார்த்து போயா. ஏய் குட்டி போ. எந்திரிங்கம்மா போலாம். அடியே கருப்பு கரிசிகளா, உங்க கூந்தல் அழுட்டு போங்கடி.
என்னாச்சு? ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டேன், இந்த தடையும் பொம்பளை புள்ள தான். ஐயோ, சரி கூட்டு கொண்டு போய் வைத்த கழுவு. ஐயா ஏற்கனவே 3 தடவை கலைச்சாச்சு, உடம்பு தாங்குமான்னு தெரியலையே. அதுக்கு நான் என்ன பண்ணேன்? காசு கொடுத்தவன் பொண்டாட்டிக்கு பிள்ளைய பெற வக்கில்ல. ஓ மக வைத்த வாடகைக்கு எடுத்து பிள்ளைய பெக்கலான்னா அதில் வெறும் பொட்டை பிள்ளையாத்தான் தங்குது. ஆனால் அவன் ஆம்பளை புள்ள தான் வேணும்னு ஒத்த காலில் நிற்கிறான். ஒன்றும் பண்ண முடியாது. களைச்சிரு. என் பொண்ணு உசுருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா தலையெழுத்து. உழைச்சிருந்தா கூட்டுவா, தொழிலில் இறக்கிடுவான். அழுதெழுது ஊழ ஏற்றிட்டு இருக்காத, கூட்டு போடா. வாங்கம்மா. அண்ணே செட்டியார் வீட்டிலேருந்து ஜோசியர் வந்திருக்காருண்ணே. ஓ, அந்த பயவுள்ளையா? மேலே வர சொல்லு. அவர் உங்களை கீழே வர சொல்கிறாருண்ணே. பாரா. என்னடி லீலாவதி, என்னமோ புதுசா சமைச்ச மாதிரி பம்மிட்டு நிக்கிற? யாருவ? என் காலேஜ்ல படிக்கிற எனக்கு ஜூனியர் பாக்கெட் மணிக்காக தொழிலுக்கு வரங்கறா. பாக்கெட் மணியா? பின்னாடி பக்கெட்டே காணா. குடிமா ஆஸ்பத்திரியில இருக்கா? கேட்கறவன்லாம் முட்டை போண்டாவை தான் கேட்கறான். கண்டதுகளையும் தின்னு எல்லாத்தையும் பெருசாக சொல்லு. கஸ்டமர்கிட்ட நம்பர் வாங்குறது, நம்பர் கொடுக்கறது, போட்டோ எடுக்கணும், எந்த சோழி இருக்கக்கூடாது. எதுவா இருந்தாலும் எங்க மூலியமா தான் இருக்கணும். சொல்லி தான் கூட்டிட்டு வந்திருக்கேங்க. சரி நம்பர் கொடுத்துட்டு போ. சொல்லுமா. 988840. என்ன சாமி உள்ள வர மாட்டீங்களோ? தீட்டு. சாமி எங்க தான் போறோம்? என்ன சாமி, செட்டியாருக்கு பப்ளாஸ் வந்துருச்சா? ஆமா, இவர்கிட்ட இருக்கிற காசுக்கு நினைச்சா இந்தி நடியே தூக்குவாரே. நான் எதுக்கு? சாமி இப்பயாவது சொல்லுங்க உங்க சிதம்பரம் ரகசியத்தை. ஐயா வரட்டும். பா எத்தனை உசு? அப்புச்சி எல்லாம் உங்க ஆசீர்வாதம். இவன் தான் அந்த பிள்ளையாண்டான். சாமி எதை கேட்டாலும் உசுசுன்றாப்ல. அப்புச்சி நீங்களாவது வைக்கப்படாம சொல்லுங்க, உங்களுக்கு சுட்ட பழம் வேண்டுமா, சுடாத பழம் வேண்டுமா? சொல். நோக்கே தெரியும், ஐயாவுக்கு பாத்தியப்பட்ட சொத்து இந்த லோகம் பூரா இருக்கு. ஆமாமா, உண்மையான உலகநாயனே நம்ம அப்புச்சி தானே. நீங்களே பேசுங்க. சாமி அவரு உசுங்கிறாரு, நீங்களும் உசுன்றீங்க. நேரா மேட்ருக்கு வாங்க. ஐயாவுக்கு இருந்த ஒரே பொன் குழந்தை அல்பாசில் போயிடுத்து. இவ்வளவு சொத்தையும் வாரிசுலாம் விட்டுட்டு போக முடியாதே. அவங்க ஆளுகளை தான் தத்தெடுப்பாகல்ல. எடுக்கலாம் தான், ஆனால் ஐயாவோட பங்காளிகள்லாம் தான் பிள்ளையத்தான் தத்தெடுக்கணும்னு அதுக்குண்டான அரசியலை பண்ணிட்டு இருக்காளே. அப்புச்சி கிண்ணன் இருக்கார, பெத்துக்கிற வேண்டியதானே. ஆட்சியோட வயசுக்கு கரிசு முக்க முடியாதப்பா. ஐயாவோட ஜாதகப்படி அவருக்கு ஒரு பொம்பளை பிள்ளை தான் வாரிசா பிறக்கணும். யோ சாமி, வயிற்றுக்குள்ள 4 மாசத்துல ரெடிமேடா ஒண்ணு இருக்கு. இப்பதான் கிடைக்க சொன்னேன். அதை வேணா கேன்சல் பண்ணி அப்புச்சிக்கு டெலிவரி பண்ணிடலாமா? ரொம்ப முக்கியம், பிறக்க போகிற வாரிசு ஐயாவோட விந்துலேருந்து வந்ததாக இருக்கணும். ஒரு பொம்மநாட்டி கருமுட்டையில் ஐயாவோட விந்தை ஏற்றி கரு சுமக்க வச்சு நல்லபடியாக ஒரு பிள்ளையை பெற்று கொடுக்கணும். சொத்தை வித்து பிள்ளைய காப்பாத்துவாங்க, ஆனா நீங்க விந்த வித்து சொத்தை காப்பாத்த பிளான் பண்றேன். பேஸ் ரொம்ப நன்னா இருக்கு. இதெல்லாம் நான் செய்யற வேலை தானே. ஆனா அப்புச்சி நினைச்சா ஒரு ஆஸ்பத்திரியே விலைக்கு வாங்கி இது செய்யலாமே. செய்யலாம்தான், நமக்கு மட்டும்தான் தெரியணும் இது ஐயாவோட வாரிசுன்னு. ஆனால் ஊர் உலகத்துக்கு முன்னாடி தத்தெடுத்துன்னு தான் அவர் காமிச்சுப்பார். இதெல்லாம் ரகசியமாக செய்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். அதுக்கு தானே நானே நன்னா புரிஞ்சுட்டேன். நோக்கு கற்பூர புத்தி. சாமி மெச்சினதெல்லாம் போதும். எம்பிட்டு தருவேல்? அதிகபட்சம் 2 சீதானே. அப்புச்சியே அசந்து போகிற மாதிரி அமைச்சு தரேன், கவலைப்படாதீங்கோ. இந்த பீஸா பர்கர்னு இருக்கிற எல்லா ஐட்டத்தையும் ஹோம் டெலிவரி பண்ணி வகை வகையாக சப்ளை பண்ணுறேன்.